நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை எந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக உணர்கிறீர்கள், அதில் எவ்வளவு புலங்காகிதம் அடைகிறீர்கள், அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? சார் இப்போ ஒரு பெண்ணா உணருது எப்படி அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம்னு சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சின்ன வயசில். போகிறேன் அப்படிங்கும்போது நான் ஒரு பையனோட ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்பேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பெண் தன்மை என்னை வந்து என்னோட அக்காவோ எங்கள் அம்மாவோ போடுற ட்ரெஸ் அந்த saree நம்ம கட்டணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த பெண்மையை அப்படியே அரிச்சிட்டு இருக்கேன். எந்த நேரத்துக்கு நம்ம புடவை கட்டலாம், ஒரு saree கட்டலாம், ஒரு அக்காவோட பாவாடை தாவணி எடுத்து கட்டலான்ட்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போவாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஊருக்கு போவாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து வீட்டில் இருந்துட்டு யாருக்கும் தெரியாத என்னோட பெண்மையை நான் எடுத்து போட்டு அந்த தாவணி பாவாடை saree எடுத்து கட்டுறேன் பாருங்க. அங்கே இருக்க அந்த பெண்மையோட உணர்வு எனக்குள்ள அப்படி புலகாங்கிதம் அடைகிறது. அங்கே இருக்க என்னோட பெண்மை. இன்னைக்கு கேட்கிறேன், இப்போ நீங்க ஒரு பெண்ணாகவே கிட்டத்தட்ட மாறி இருக்கீங்க இப்போ இல்லையா? பெண்மையா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதான் உணர்றோம். அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அதாவது காலையில் கிளம்பும்போது முகத்தில் ஒரே ஒரு முடி கண்ணாடியில் தெரிஞ்சா கூட அதை எடுத்துடணும். அது எப்படி எடுத்துடணும், நாங்கள் வந்துட்டு பிளேடு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ப்ளக்கர்னு ஒன்று இருக்கும். ஐப்ரோ த்ரெட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளக்கர். அந்த ப்ளக்கரில் அதை பிடிச்சி ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த ரோமம் கூட வெளியே தெரியக்கூடாது. அப்படி வெளியே போகும்போது பஸ்லேயோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்காம பக்கத்தில் ஒரு கேர்ள் வந்து அமைதியாக உட்காந்துருந்தா வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது, அதை தாண்டி இல்ல, இதை தான் நான் கேட்கிறேன், இந்த ஃபீல் தான் கேட்கிறேன். ஒரு பொண்ணு விடுங்க, பொண்ணு கூட எங்களுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து எங்களுக்கு வந்து எதிர்ப்பால் இல்லை, சமப்பால். ஒரு பையன் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்காம மேம் கொஞ்சம் நகருங்க, இல்லை அக்கா கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் சைட் அடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளை வந்துட்டு அவன் பெண்ணை நினைச்சிட்டானே, நம்ம அவ்வளோ அப்படி ஒரு பெண்ணா இருக்குமா சொல்லிட்டு அதுதான் ஒரு பூரிப்பா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாங்கள் வழிகளை தாங்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பெண்மை உணர்வு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டசின்னு சொல்லுவோம், பரவசம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. லைக் நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும் பொழுதோ இல்லை அழகான ஆபரணங்களையோ உடைகளையோ உடுத்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து அதோட எக்ஸ்ட்ரீமிசம் வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1000 times பெட்டர் தேன் அ உமன், மோர் தென் அ உமன் ஐ ஃபீல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, Thank you. ஒவ்வொரு கணமும் ஒரு பெண்ணாகவே இருப்பதற்கு எவ்வளவு பிரயத்தனப்படுகிறீர்கள், அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பார்லரில் ஒரு வாரத்தில் நார்மல் லேடிஸ் பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் வருவாங்க. ஆனால் நாங்கள் வீக்லி 5 டேஸ் அங்கே தான் இருப்போம் ஜாஸ்தி. அப்பயே வந்து கேட்பாங்க, ஆனால் எங்களை விட நீங்கள் தாங்க செலவு பண்ணுறீங்க அப்படின்வாங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், இப்போ 100 லேடிஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு லேடிஸ் ஒருத்தி ரொம்ப அழகாக இருப்பா, அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓ பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் 100 பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு திருநங்கை போனால் அவள் பாரு மச்சி, அவள் எப்படி பிறந்திருப்பான்னு தெரில, ஆனால் எப்படி வளர்ந்து இப்போ எப்படி மாறி நிற்கிறா, அப்போ எவ்வளோ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒரு திருநங்கைன்னு சொல்லிக்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமை. பிறக்கிறப்ப நாங்கள் ஆண் குழந்தைகளாக தான் பிறக்கிறோம். பிறக்கிற அந்த நேரத்தில் வந்து ஆணுறுப்போடு தான் பிறக்கிறோம். அப்போ அப்பா அம்மா எப்படி கொஞ்சுவாங்க, கண்ணே மணியே பொண்ணே நவரத்தனமேலாம் கொஞ்சுவாங்க. ஆனால் அதையே நாங்கள் வந்து அறுத்து வீசுகிறப்போ அது எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும், எவ்வளோ கஷ்டங்கள், பெற்றோர்கள் அதில் கனவுகள் அதில் குலைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட பெண் தன்மை அடையிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த கடும் நடவடிக்கையால் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக எவ்வளோ பெரிய பாதிப்புகளை நாங்கள் அடைகிறோம். அப்படிங்கிறத நாங்கள் பிரயத்தனம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் வந்து இந்த ஆண் உறுப்பை எடுத்து விடுறது தான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம். அப்போ தான் அது இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பெண் இல்லை, நான் ஒரு பெண் இல்லை, அது நான் பார்க்குறப்பெல்லாம் என்னை குளிக்கிறப்போ நான் பெண் இல்லை என் மனசு சொல்லுது, என் மூளை சொல்லுது. அதை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் எந்த ஒரு திருநங்கையும் உருவாகிறாங்க, வராங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிறைவு ஒவ்வொரு திருநங்கைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இப்போ எவ்வளவு பெண்ணாக நீங்க உணர்கிறீர்கள்? ஏன்னா இப்போ உங்களை பார்த்தோன்னே ஒரு டிப்பிக்கல் விமன் அப்படிதான் இருக்கு. வகுடு எடுத்ததுலேருந்து போட்டு செயினு கம்ப்ளீட்லி விமன் அப்படிதான் இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு பெண்ணாக நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ணாக உணர்கிறீர்கள்? நான் வந்து என்னை ஒரு முழுமையான பெண்ணாக உணர்றேன். என்னோட பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், என் உறவுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், என் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இங்கே நீயா நானால இங்கே இருக்கிற நீங்கள் எங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு நல்ல முழு பெண்ணாக நான் உணர்றேன். நீங்கள் வாங்க.
ஓகே, ஜஸ்ட் ரெக்கக்னைஸ். ஓகே, ஏன்னா பிகாஸ் தே செட் ஒரு ஆண் ஒரு பெண்ணாக என்னை பார்க்கிற போது எனக்கு ஒரு புலங்காகிதம் இருக்குதுன்னு. we need to respect all kind of அந்த எல்லா மாதிரியான உணர்வுகளை. யாரெல்லாம் இதுல ரொம்ப அழகு உங்களுக்கு தெரியுறாரு? முதல் 3 அழகான பெண்களை நீங்க இப்ப சூஸ் பண்ணணும். யாரு? அவங்க தான். வாங்க கீழே வாங்க. நான்சி தானே? ஓகே. அண்ட் ஃபாதரை கூப்பிட்டீங்க. ஓகே. எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டிபிக்கல் உமன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க திருநங்கை எப்படி? திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆக்சுவலா நீங்க செலக்ட் பண்ண ஸ்பீடை பார்த்தா இப்ப நான் கூப்பிட்ட பிறகு செலக்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. இல்ல அவர் ரொம்ப நேரமாவே யாரெல்லாம் இதுல அழகு அப்படின்னு ஒரு ஃபீல்ல இருந்தது. இதுல யாருக்கு தாய்மை முகம் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு. நீங்க. ஓகே, குட். தாய்மை முகம். ஓகே, நீங்க உட்காந்துருங்களேன். நீங்க உட்காந்துருங்க. யா, தேங்க்யூ. இவங்களை பார்த்தோன்னே நான் அம்மானே நினச்சிட்டேன். இவங்கள அம்மா மாதிரியே தோணுச்சு. அம்மா மாதிரியே தோணுச்சு. வாங்க. ஒரு அம்மாவின் முகம். ஒரு அம்மாவின் முகம். குட். இன்னொருத்தர் ஒரு தாய்மை முகம். வேற யாரா இருக்கு? யாரு? சுதா. ஓகே, சுதா தாய்மை முகம். ஒரு தாய்மையின் முகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அதை கேட்கிறப்போ எப்படி இருக்கு? அந்த பையனை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆமாம், ஏன்னா என்னுடைய அக்கா பையன் என்னுடைய அண்ணன் பையன் கூட என்ன சொல்லலை. அது வந்துட்டு இவன் சொல்லும் போது எனக்கு இந்த உலகமே சொல்கிற மாதிரி இருக்குது. காலில் இருந்து தலை வரைக்கும் ஒரு ஜில்லுன்னு இருக்குது. என்னை தொட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் மேன். ஸோ நைஸ். குட். எஸ். ஏன்னா சில ஃபீலிங்ஸ் நம்ம வெளியிலிருந்து பார்க்கிற போது ஒரு வழக்கத்திலிருந்து மாறுபட்டவர்கள் அப்படின்னு மட்டுமே தான் ஒரு பொது கோட்டுக்கு கீழே கொண்டாந்துரும். இதுல எத்தனை பேச்சு வந்துருச்சு பாருங்க. அழகு, தாய்மை, பெண்மைக்கான ஒரு ஃபீல். ஸோ நைஸ். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்.